அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 15/7/2026. பிரதமை திதி காலை 11:51 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் இரவு 9:46 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 இருந்து 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரனும் கேத்துவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, கடன் தீர்க்க, சொத்து விவகாரங்களை பேசி முடிக்க, வழக்கு தொடர, அழகு சாதனங்கள் வாங்க, நீர்நிலைகளை ஆழப்படுத்த நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உன்னை சோம்பேறியாக்கும். எதுவும் தெரியாது, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உன்னை சுறுசுறுப்பாக்கும். அதனால தாங்க மேலே மேலே நீங்கள் கற்றுப்பீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவீங்க, அவங்களுக்கு மரியாதை பண்ணுவீங்க. கற்றறிந்த கணவான்கள், அதுக்கடுத்தது அதிமேதாவிகள், பண்டிட்டுகள், இவங்களெல்லாம் பார்த்தா அவர்களுடைய பாதம் பணிந்து அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை காதார கேட்டு அதை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டிருக்கும் கண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற குரு பகவானுடன் சுகாதிபதி சந்திரனும் சேர்ந்து இன்னைக்கு குருச்சந்திர யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லது நடக்கும். வீட்டில் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, பொருந்தர ஜாதகம் இன்னைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடு மன வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தாய் வழி உறவினருடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். படிப்பை மேற்கொண்டு தொடர்றது, குவாலிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிக்கிறது, அதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது. அது மாதிரி முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி புது வேலைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சி, ஒரு கிரகம் உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால புது வேலைக்கு முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி பரபரப்பாக லாபகரமாக இருக்கும். ஏன்னா ராகு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துன்னு இருக்காரு. இன்றைக்கி மேற்கொண்டு லாபம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தில் நல்ல பேர் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டில் விசேஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே அருமையாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும். எண்ணங்கள் சீராக இருந்தால் வாழ்க்கை மேலே மேலே உயரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சரியான இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்காக நல்ல எண்ணங்களுடன் போராடி கொண்டிருப்பவர்கள், நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நல்ல எண்ணங்களால் சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் இனிப்பான செய்திகள்
செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் திடீர் பணவரவையும் தரக்கூடிய இடம் அதுதான். அதனால் இன்றைய தினம் செல்வாக்கு கூடும். பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வீட்டில் இன்றைக்கி எல்லார்ட்டையும் சந்தோஷமாக நீங்கள் பேசுவீங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி திரும்புங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைய தினத்தில் மாலையில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் மாலையில் புது விதமான பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதரிக்கு தள்ளி போன திருமணம் கூடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி இன்றைக்கி பழைய சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் குழந்தையாகவே இரு. மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க. அதனால தாங்க தோல்வி அடைஞ்சிட்டா நீங்கள் அப்படியே தோண்டிட மாட்டீங்க. குழந்த மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே என்ன அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுவீங்க. அவ்வளோதான். அதுக்கு அடுத்ததாக எழுந்து அடுத்தது என்னன்னு பார்ப்போம், நாம அதுவான ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லி எங்கும் எப்போதும் தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகுது, கண்ணு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, அடிவயிறு கூட சில நேரங்களில் வலிக்குது. நீர்மோர் அருந்துறது நல்லது, பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா புதன் ராசியில் இருக்கார் இல்லைங்களா, அதனால் துவர்ப்பான பழங்கள், துவர்ப்பு சத்துள்ள உணவுகள், காய்கள் இதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் உடம்பு சௌக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். 2ஆம் இடத்துல 2 கிரகங்கள் வலிமையாக உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால தான் இன்றைய தினம் செல்வாக்கு, உங்களுடைய சொல்வாக்கால் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் சொன்னதெல்லாமே கிடைக்கும், நடக்கும், நிறைவேறும். அதே மாதிரி நீங்கள் சொன்னதையும் இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. உங்களுடைய சபதத்தை இன்றைக்கி நிறைவேற்றி காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடிக்கடி பழுதாகி தொந்தரவு கொடுக்குற வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சுமங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. சூழ்ச்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. ஏன்னா எதிரிகள்கிட்டேருந்து போட்டியாளர்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்ல, அதனால் சில சூழ்ச்சிகள் எல்லாம் கற்றுப்பீங்க. அதனால் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் தான். அவர் இன்றைக்கி உச்சமாக இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்களுடன் வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சது நீங்கள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வெற்றியாளனுக்கு இலக்கு தான் முக்கியம். இடையில் வரக்கூடிய இடையூறுகள் இடைஞ்சல்கள் எல்லாம் முக்கியமில்லை. நீங்கள் அப்படி தாங்க. நடுநடுவில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிடலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பீங்க.
இலக்கு என்ன, நம்மளோட குறிக்கோள் என்ன, எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், எதை நோக்கி நாம் பயணம் பண்ணுறோம், அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். நடுவில் வரக்கூடிய சோகங்கள், தோல்விகள், விமர்சனங்கள், வதந்திகள் இதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி முன்வைத்த காலை பின்வைக்காமல் முன்னேறி கொண்டிருக்கும் முன்னோடிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். ஆட்சியாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்ற கிரகத்தோடு தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் அவசரத்தில் எதையாவது சொல்லி சிக்கிக்கக்கூடாது, ஆர்வத்தில் எதையாவது பேசி சிக்கிக்கக்கூடாது. எல்லாம் தெரியும், இதுதான் சரி, நாம் சொல்கிறதான் சரிங்கிற மாதிரியான சிந்தனையை இன்றைக்கி சந்திரன் தூண்டுவார். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூச நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணிக்கிறாரு. அதனால் பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். எண்ணெய் பதார்த்தங்கள், வாயு பதார்த்தங்கள், பஜ்ஜெல்லாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, கவனமாக இருங்க. அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய திரவ உணவுகள் இதெல்லாம் இன்றைக்கி எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்திங்கன்னா வயிற்று பிரச்சனை இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குங்க. நேற்று புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்தடுத்து இன்றைக்கி நல்லது நடக்கும். ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு எதுலையாவது சிக்கக்கூடாது. இன்றைக்கி முதலீடு போட்டு சிக்கக்கூடாது, கவனமாக இருங்க. இடைத்தரகர்கள்ட்ட காசு கொடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். விரும்பினால் பழகட்டும், விருப்பமில்லை என்றால் விலகட்டும். நீங்கள் அப்படி தான். நான் நானாக தான் இருப்பேன், யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா நான் நல்லவனாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் மற்றவங்கள போல் நான் மாறணும், அது எனக்கு அவசியமே இல்லையே அப்படின்ட்டு எங்கும் எப்போதும் எல்லா நேரங்களிலும் தனித்தன்மையுடன் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள், தனி மனிதனாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, சுபச்செலவு ஒரு பக்கம் இருக்குது, பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. வீட்டை இடித்து கட்டுறது, கூடுதல் அறை கட்டுறது, அதே மாதிரி பிள்ளைங்களுடைய வருங்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கிறதுன்னு இன்றைக்கி பலவிதமான யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வண்டியை கொடுத்துடலாம், இன்னொரு டியூ வேறு வருது, இன்னொரு இஎம்ஐ வருதுன்னு சொல்லி மனசுக்குள்ளார சில கணக்குகளும் போட்டு கொண்டு இருப்பீங்க. இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த துணிமணிகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. அதே மாதிரி புது பங்குதாரர்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால யோசித்து முடிவெடுக்கிறது, சேர்த்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாலா பக்கத்துலேயும் வேலை சுமை தான். அந்தந்த வேலைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம வேலையை விட்டுட்டு இன்னொருத்தங்க வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்களே பார்த்துருங்க, நீங்களே செய்துருங்க, நீங்கள் தான் நல்லா முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி புகழ்ந்தே நம்மக்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க. உடம்பு மனசும் தான் புண்ணாகுதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பேசலாம். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன்லாம் இன்றைக்கி இருக்கும். பொறுமையாக இருங்க, எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. அதே போல் பொறுமைக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. அதனால தாங்க முயன்று கொண்டே இருப்பீங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைன்னு முழக்கமிடுவீங்க. உங்களால் முடியலல்ல, நீங்கள் நகர்ந்துங்க, நான் 2 நாளில் இதை செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எந்த சவால்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சவால்களை சமாளித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோட இன்னொரு யோகாதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. பெரிய டீலிங்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி திடீர்னு ஒரு பெரிய தொகை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி லாபத்தை நல்லா எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சந்திரன் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்டை கொஞ்சம் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது மாற்றி கட்டுறதுக்கான முயற்சிகள். ஏன்னா இப்போ ஆடி மாதம் போயின்னு இருக்கு இல்லைங்களா, பிளான் அப்ரூவல்லாம் கொடுத்து வாங்கிடலாம், பர்மிஷன் வாங்கிடலாம், ஆவணி மாதம் வந்தோடனே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள், சின்ன சின்ன ஈகோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். இருந்தாலும் கூட நட்பும் உறவும், அந்த பாசம் பந்தம் அதெல்லாம் குறையாதுங்க. புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், ஆனால் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆர்வக்கோளாறில் எதிரையாவது சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. ஆர்வக்கோளாறில் யாருக்காவது உறுதிமொழி கொடுத்துடாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. ஏன்னா லாபத்தானத்தில் தான் 2 கிரகங்கள் இருக்காங்க. அதனால் லாபம் அதிகரிக்கும். புது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது பூனைக்கும் எலிக்கும் இடையே நடக்கும் ஓட்டம் போன்றது. இந்த ஓட்டப்பந்தயத்திலே எலிகள்தான் அதிகமாக ஜெயிக்கும். ஏனென்றால் எலிகள் ஓடுவது உயிருக்காக, பூனைகள் ஓடுவது பசிக்காக. நீங்களும் அப்படி தாங்க. சில வேலைகளை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு செய்து முடிப்பீங்க, மற்றவங்களால் முடியாததை முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் சின்சியர் சிகாமணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வேலையிலேயே குறியாக இருந்து அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு நீங்கள் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தொட்டதை முடிக்கக்கூடியவர்கள், தொடங்கியதை நடாத்தி காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. செவ்வாய் தான் பாடாப்படுத்துகிறாரு. 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் ஆக்கின்னு இருக்கார். இனந்தெரியாத ஒரு பயம், கவலை, பெருசாக ஏதாவது நோய் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு எதையாவது போட்டு குழப்பின்னு இருப்பார். ஆனால் இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு வலுவாக இருக்கார். 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வரும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. புதுசாக ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா உத்தியோகஸ்தானத்தில் தான் சந்திரன் ஆட்சி, குரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காங்க. சிலருக்கு நிலுவைத் தொகை, சம்பள பாக்கி நிலுவைத் தொகை கைக்கு வரும். சிலருக்கு புது வாய்ப்புகள், புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தமாக யோசித்து வைங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உடலை வருத்தி நோன்பு இருப்பதை விட யாரையும் சிரமப்படுத்தாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யார் மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதே மிகச்சிறந்த விரதமாகும். ஆமாங்க, விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நோன்பு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்க மனசை நோகடிக்கிறது நல்லதில்லை. அதனால தாங்க அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உலகுக்கு எடுத்து சொல்வதுன்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி தனாதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட பாக்யாதிபதி ஆகிய சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஒருத்தவர் ஆட்சி, ஒருத்தவர் உச்சம். அதனால் இன்றைக்கி எல்லாமே நினச்சது நிறைவேறும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. நகை நட்டு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடகில் இருக்கிற பொருளை மீட்டெடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செய்திகளையும் நீங்கள் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புது வேலை சிலருக்கு அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. இடம் பார்த்துன்னு இருக்கீங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் விற்குங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். இன்றைக்கி அழகு இளமையுடன் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் முன்கோபமும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைப்பதை விட சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்வது நல்லது. அதனால தாங்க அளவாக நீங்கள் ஆசைப்படுவீங்க. அளவுக்கு மீறி நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியும். விரலுக்கேற்ற வீக்கம்தான் என்றைக்கு நல்லது. அதை தாண்டி வீங்குச்சுன்னா அது வேறு மாதிரி தெரியும். அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பலமெல்லாம் தெரிந்து கொண்டு தன்னால் எது முடியுமோ அதை மட்டும் வாங்கி கொள்வீங்க. மற்றதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும். கொடுத்த இடத்துலேருந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம பணம். ஆனால் நாம் வாங்கின இடத்துலேருந்து நம்மளை ப்ரெஷர் பண்ணுறாங்களே, இதுக்கு நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் இன்றைக்கி அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரமும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். பதட்டப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டு. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் டென்ஷன் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. விஐபிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில், உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் அன்பான உறவுகள் கிடைப்பது முக்கியமல்ல, அவர்களுடன் இறுதி வரை அன்பாக பழகுவதுதான் மிக மிக முக்கியமாகும். அதனால தாங்க உறவினர்களை நீங்கள் எப்பயுமே உதாசீனப்படுத்த மாட்டீங்க, உதறி தள்ள மாட்டீங்க. எப்பொழுதுமே உறவினர்களுக்கு முக்கியத்துவம் தருவீங்க, உறவுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் அன்பாக ஆசையாக பாசமுடன் நடந்து கொள்ளக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் ஏற்கனவே உங்களை பார்க்குறாரு, ஆனால் அவரோட சந்திரனும் சேர்ந்து இன்றைக்கி பார்க்குறாரு. அதனால் முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு தேஜஸ்ஸு அதெல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். பார்க்குறவங்கெல்லாம் என்ன சார் நாளுக்கு நாள் ஸ்லிம் ஆகிட்டே போகிறீங்கன்னு உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான பூர்வாங்க முயற்சிகள் அதில் இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. புது பங்குதாரர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பழைய பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும். வேலையாட்களும் நல்லவங்களாக வருவாங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு வலுவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள், அலைச்சல்கள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மை சிந்தாத பேனாவாலும் வியர்வை சிந்தாத மனிதனாலும் எதையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. ஆமாங்க, சாதிக்கணும்னா நிறைய வேலை பார்க்கணும், உழைக்கணும், வேர்வை சிந்தணும், சிந்தனை ஒரே மட்டத்தில் இருக்கணும், ஒரே புள்ளியில் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் சாதிக்க முடியும். அதனால தாங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்தால் தவமாக இருப்பீங்க. அந்த வேலையை எப்போ முடிக்கிறது, எப்படி முடிக்கிறது, அதை வெற்றிகரமாக முடிக்கணும், அடுத்தவங்கள்ட்டேருந்து நம்ம வித்தியாசமாக ஏதாவது செய்து காட்டணும்னு எங்கும் எப்பொழுதும் தொட்டது துலங்க வைப்பதற்காக, எடுத்ததை முடிப்பதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் தீராத பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். போட்டிகள் எது நடந்தாலும் அதில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. பழைய வண்டியை கொடுத்து புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிறத புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விருந்தினர்கள், உறவினர்கள் வருகையால் வீடு ரொம்ப சந்தோஷமாக மாறும்.
பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கழுதையை பார் யோகம் வரும் என்பது பொய், அதைப்போல் உழைத்தால் அதிர்ஷ்டம் வரும் என்பதே மெய். அதனால தாங்க யாராவது ஏதாவது சொன்னால் அதை அப்படியே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், அதை தான் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மேலோட்டமாக எதையும் திங்க் பண்ணாமல் ஆழமாக அதிகமாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. ராசிநாதன் குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடி வர வாய்ப்பு இருக்குது. நல்ல ஜாதகம் பொருந்திருக்கு, பேஷா பண்ணலாம் கல்யாணம்னு ஜோசியர் இன்னைக்கு ஒப்புதல் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்றைக்கி குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல டாக்டரை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. வீடு மாறலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆடி மாதமும் முடியணும். முடிஞ்ச பிறகு தான் மாறுறதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடமும் நல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. எல்லாராலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்குங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்த வந்த சிக்கல்கள் சரியாகும். நல்ல வேலையாட்கள் இன்றைக்கி கிடைப்பாங்க. பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதுவும் குறையுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. எல்லாம் சரிதாங்க. ஏழரை சனியும் இருக்குதுங்க. அதில் உடம்பை பார்த்துங்க. கண்டதை சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் பத்திய சாப்பாடு மாதிரி எடுத்துக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.